நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து குவியும் தொண்டர்கள் அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்காக சின்னம்மாவிடம் வலியுறுத்தலாக நாம் தொடர் தலைப்பில் இதை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அம்மா மறைந்தவுடன் முதல்வர் பொறுப்பை ஏற்க சொன்னபோது நான் அதற்கு மறுப்பு தெரிவித்தேன். இது ஏற்கனவே நாம் பேசின எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. இறுதியாக இந்த கட்சி ஒரு தனி மனிதனால் மிகப்பெரிய சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. சரி, இது யதார்த்தமான நிலை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கூட்டணிகள் அனைத்தும் ஓரளவிற்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு நிலையில் எப்போதும் வழக்கத்திற்கு மாற்றமாக ஒரு மந்தநிலை தேர்தல் போக்கை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆளும் திமுகவின் தலைமையில் ஒரு அணியும் என்டிஏ மற்றொரு கூட்டணியாகவும், அதை போன்று திரு சீமான் தாவேகா இனி வரக்கூடிய நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவிப்பும் இன்னும் பாக்கி இருக்கின்றது. இந்த தேர்தலில் ஏற்படுகிற பல்வேறு களச்சூழல்களையும் மாற்றங்களையும் மன ஓட்டங்களையும் நாம் பேசுவதற்காகத்தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நிறைய பேசுவோம். ஒரு பொது விஷயங்களையோடு சேர்த்து நாம் நிறைய பேசப் போகிறோம். நம்மோடு கழக நிர்வாகி திரு மின்னல் ரவி அவர்கள் வந்திருக்கிறார். ஐயா வாங்க. அதே போன்று ஐஜேகேவினுடைய ஊடகச் செயலாளர் திரு நித்யானந்தம், அரசியல் விமர்சகர் திரு ராமன், பத்திரிகையாளராக. முதல்ல மின்னல் ரவிட்டேருந்து ஆரம்பிச்சிடும். ஐயா, இப்போ சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் என்னோடு பேசினீர்கள். அப்போ உங்களை அறியாமல் கண்ணீர் விட்டு கதறினீர்கள் இந்த அமர்வில். ஏன்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் ஒரு ரிட்டையர்டா மேன், ஒரு ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நீங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலும் அம்மாவுடைய காலத்திலும் இந்த இரட்டை இலையை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. நானும் என் குடும்பம் என்னுடைய சகோதரர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறோம். நீங்கள் சொல்லும்போது பழைய நிகழ்வை நான் ஞாபகம் காட்டுறேன். என்னை பொறுத்தவரை கட்சி ஒருங்கிணைந்த நிலையில் மகத்தான வெற்றி பெற வேண்டும், அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதல். மற்றபடி எனக்கு எந்த தேவையும் இல்லை, பதவி தேவையில்லை என்று ஒரு அடிப்படையான தொண்டராக நீங்கள் இங்கே அமர்ந்து பேசினீர்கள். மின்னல் ரவி மட்டுமில்லை, ஏராளமான பேர், கொடானுகொடி தொண்டர்களை கொண்ட அந்த இயக்கம் இன்றைக்கு அது தொடர்ந்து 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 சரிவிலே போய்கொண்டிருக்கிறது. அதற்கான காரணத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? தற்போது திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, அப்படித்தானே? இதெல்லாம் இணைத்து சொல்லுங்கள் திரு ரவி. அம்மா பெங்களூர் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க சார். இந்த கட்சி ஒன்றிணையும் மெயினாக புரட்சித் தலைவி அம்மா அவங்களுடைய ஆட்சி நம்ம ஊர் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் தற்சமயம் இருக்கிற தலைமை சரியில்லை, தொடர்ந்து தோல்வி. தொண்டர்களுடைய மனநிலை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தலைவர் அதிமுக இல்லை சார். அதனால தான் நீங்கள் எல்லாரும் சின்னம்மா நீங்கள் தாம்மா வரணும்னு சொல்லி நீங்கள் தொண்டர்கள் எல்லாம் சின்னம்மா வீட்டு நோக்கி வர்றதுக்கு காரணமே அதான் மெயின் காரணம். தினமும் நூற்றுக்கணக்கானவர்கள் தொண்டர்கள் தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலும் இருந்து அதை முக்கியமாக பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக ஒரு மாவட்டம் ஒரு வட்டம் அப்படிலாம் இல்லை, தொடர்ந்து வராங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாரும் அது மெயின் காரணம் தலைமை அதிமுக தலைமை சரியில்லை. அவர் தன்னை மட்டும்தான் பார்க்குறாரு, தொண்டர்களுடைய மனநிலை புரிந்து கொண்டு செயல்படுகிற ஒரு தலைவனாக இல்லை. சரி, தொடர்ந்து தோல்வி. மீறி அவர் எதுனா கேட்டாங்கன்னா உடனே ஜானகி அம்மா விலகி இருந்தாங்களே, அது போல் ஏன் சின்னம்மா ஒதுங்கி இருக்கக்கூடாதுன்றார். ஜானகி அம்மா விலகி இருந்தாங்கன்னா அது காரணம் 89 தேர்தலில் பொதுமக்களும் தொண்டர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. சரி, அப்போ அந்த வெற்றி பெற்றதும் அந்த அம்மா நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனைவியாக இருந்தாலும் சரி, தொண்டர்களும் பொதுமக்களும் என்னை ஏற்கவில்லை, அம்மாவை தான் புரட்சித் தலைவி அம்மா தான் ஏற்றுக்கிறாங்க, அதனால் தொண்டை நீங்கள் கட்சியை பத்திரமா பார்த்துக்கணும் புரட்சித் தலைவர் சின்னம்மா அவர்கள் அழைத்து அவருடைய சத்தியம் வாங்கி கொண்டு தான் கட்சியை ஒப்படைத்தாங்க. வெரி குட். அன்னிலிருந்து புரட்சித் தலைவர் சின்னம்மா தன்னை தியாகம் செய்து இந்த கட்சிக்கு 40 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் அம்மாவோடு செயல்பட்டாங்க. தொடர்ந்து நாங்கள் வெற்றியில் தான் இருந்தோம், தோல்வியும் சந்தித்தோம், வெற்றியும் சந்தித்தோம். எவ்வளோ இடையூறுகள் எவ்வளோ இன்னல்கள் எல்லாத்தையும் மீறி நாங்கள் சந்தித்து இன்னி வரைக்கும் தொண்டர்கள் மனநிலை மாறாத அளவுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி செய்தாங்க. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா அம்மா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து 10 தோல்வி. இதில் வேறு டைட்டில் வருது 10 தோல்வி பழனிசாமி. இந்த மாதிரி டைட்டில் தான் தொண்டனுடைய மனநிலை எப்படி இருக்கும்?
அதனால் நாங்கள்லாம் வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை பார்த்து, அம்மா நீங்கள் மீண்டும் அதிமுக வரணும், நீங்கள் உங்களை நம்பி பல லட்சம் தொண்டர்கள் அதிமுக காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய குமுறால் தான் அம்மாவை போய் நாங்கள் தொல்லை பண்ணி அழைக்கிறோம் கட்சிக்கு. ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் சொன்னீங்களே, ஒரு முக்கியமான பாயிண்ட். ஜானகி அம்மாவும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இவங்க 2 பேருக்குள்ள அந்த நேரத்தில் ஒரு மனக்கசப்பு, தனித்து நின்றார்கள். 22% ஓட்டை பெற்றார்கள். யார்? செல்வி ஜெயலலிதா அம்மையார். அப்போ அவங்க ஒரு பெரிய மனுஷி. அவங்க ஒரு புரட்சித் தலைவருடைய எல்லாருடைய அன்பையும் பெற்ற திருமதி ஜானகி அம்மா சின்னம்மாவை அழைத்து, சசிகலாம்மாவை அழைத்து, நீங்கள் சிறப்பாக கட்சி நடத்துங்க, நமக்குள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது, மக்களுடைய தீர்ப்பு தெளிவாயிட்டு, வெற்றி யாருக்கோ அவருக்கு தான். அப்போது அன்றைய காலகட்ட செய்தி என்ன? வெற்றி பெறுபவர் தான் கட்சி நடத்த. இங்கே நீங்கள் சொன்னீங்க 10 தோல்வி. என்ன சொன்னீங்க? 10 தோல்வி பழனிசாமி. அப்போ ஒரு மனுஷனுக்கு இத்தனை வருஷம் யாராவது கொடுக்க முடியுமா ஐயா? 2016லேருந்து 10 வருஷம் கொடுத்தாச்சு. 10 வருஷத்தில் 10 தோல்வி அடைஞ்சா என்ன விளங்கும்? இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிற வார்த்தை அது அவர் தான் சார். இன்னைக்கு வௌவால் தலைக்கீழே இருக்கிற போல் கழகத்தை தலைக்கீழே நடத்திட்டு இருக்கிறார் தற்கூரி தலைவர் அண்ணன் பழனிசாமி. அவர் விலகிட்டு, அம்மா என்னை மக்களும் ஏற்றுக்கல, தொண்டனை ஏற்றுக்கல, நீங்கள் வந்து தலைமை ஏற்று இந்த கட்சியை வழி நடத்துங்கன்னு அவர் செய்ய வேண்டிய வார்த்தையை புரட்சி தாய் சின்னம்மாவை சொல்கிறார், நீங்கள் ஒதுங்கன்னு. அவங்க ஒதுங்க அந்த கட்சி அழியணும்னு சொல்கிறாரா சார்? நான் ஒன்று சொல்கிறேன் சார். சின்னம்மாவுடைய இது பெண்ணகரம் இடைத்தேர்தல் நடந்தது சார். ஆமாம். அன்னைக்கு எங்களுடைய வடசென்னை சேர்ந்த மாவட்ட தலைவர் அவர் கூட நான் காரில் போயிருந்தேன். சரி. அம்மா வந்து பை ரோடு காரில் தான் வந்தாங்க. நாங்கள் அம்மா காருக்கு பின்னாடி தான் வந்தோம். எங்கள் கார் வந்து அம்மாவுடைய காருக்கு பின்னாடி வந்துன்னு இந்த எல்லாம் பாதுகாப்பு அதிகாரி மீறி வரும்போது சின்னம்மா காரில் பின்னாடி வந்து இப்படி திரும்பி தான் சார் பார்த்தாங்க. இப்படி தான் திரும்பி பார்த்தாங்க. எங்களுடைய காரு கடைசியில் போயிடுச்சு சார். அந்த பாதுகாப்பு அதிகாரி அப்படியே முன்னே ஃப்ரண்ட்டில் வந்து எங்கள் கார் கடைசியில் போயிடுச்சு சார். சின்னம்மாவுடைய அந்த கண் இசை பார்வைக்கே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்குதுன்னா, அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த கழகத்தினுடைய தொண்டங்க நிலைமை என்ன சார்? நாங்கள் எவ்வளோ மனவேதனையில் இருக்கிறோன்னு எங்களுக்கு தான் சார் தெரியும். ரவி சார், இப்போ சில சம்பவங்கள் காலத்தின் கோலம் கடந்து போய்விட்டது. ஏராளமான சதி வழக்கு, புனையப்பட்ட வழக்கு, சதியின்மான வழக்கு, இதெல்லாம் காலம் உண்மையிலே இன்றைக்கி நிரூபித்துட்ருக்கு. ஒருவேளை பழனிசாமிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காவிட்டால், புரியுதா, ஏராளமான தர்ம யுத்தங்களும் சூழ்ச்சிகளும் நடக்காவிட்டால், அதிமுகவில் எல்லோரும் கம்பெடுத்தவர்களெல்லாம் வேட்டைக்காரர்களாக ஆகியிருக்கிற இந்த நிலை ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு தொண்டனாக? இல்லை சார், எடப்பாடி தலைமை யாரும் ஏற்றுக்கல சார். உண்மையிலே சொல்கிறேன், யாரும் ஏற்றுக்கல. அம்மாவுடைய நினைவு நாளுக்கு சமாதிக்கு வராங்க, மாலை போடுறாங்க, வராங்க. அதே தொழிற்சங்கத்தில் என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஏங்க இவர் சரியில்லைங்க, சின்னம்மா வந்தால் தான் உங்கள் கட்சி நல்லா இருக்கும், இவர் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறது தான் இருக்கிறாரே தவிர கட்சியே தொண்டனை காப்பாற்றுற நிலைமையில் இல்லை, நீங்கள் அந்த அம்மா சின்னம்மா கிட்ட சொல்லக்கூடாதான்னு கேட்குறாங்க. நாங்களும் சின்னம்மா கிட்ட சொல்லிட்டோம், அம்மாவும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக தொண்டர்களுடைய மனநிலையை நம்ம பண்ணுவோம். மீண்டும் புரட்சித்தலைவருடைய ஆட்சி, புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி 2026 கண்டிப்பாக அமையும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சின்னம்மாவும் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. மின்னல் ரவிட்ட ஒரு கேள்வி. பழனிசாமி ஊராக பேசுகிறார். சில நேரத்துக்குள்ள 20 கிலோமீட்டரில் பேசுகிறாரு, திடீர்னு 80 பேசுகிறாரு, திடீர்னு 60 சத்தம் போடுறாரு, அதெல்லாம் இருக்குது. ஐயா, அவர் ரெட்டலைக்கு தலைவர்னு சொல்லிக்கிட்டு தானே திரிகிறாரு அதிமுகவில். ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிங்க? அவருக்கு ஏன் ஓட்டு உள்ளல? 18% கொண்டு விட்டு கன்னியாகுமரியில் 5000 ஓட்டு எடுத்து டெபாசிட் போய் இவ்வளவு மோசமாக ஏன் போகுது? அவருக்கு ஏன் ஓட்டு போட தமிழ்நாட்டில் அதிமுக காரங்க பொதுமக்கள் மறுக்கிறாங்க? அவர் சரியான பக்குவம் இல்லாத ஒரு தலைவர் சார். எப்படி? அதாவது ஒரு பொதுமக்களிடம் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போனோம்னா, இதே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இருந்தால் மக்களுடைய மனநிலையும் தொண்டர்களுடைய மனநிலையும் தெரிஞ்சிருக்கும். சரி, புரட்சித்தாய் சின்னம்மா தலைமை தான் அவங்க 2 வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஒன்று, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் உச்சரித்த என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை என்ற வார்த்தையும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உச்சரித்த மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற சொல்லையும், இரண்டையும் இது பண்ணித்து பொதுமக்களிடம் சொல்லி மீண்டும் புரட்சி தலைவருடைய ஆட்சி வருவதற்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு தெரியும். ஆனால் எடப்பாடிக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து உழைச்சி வந்தவர் கிடையாது, ஏதோ லாட்டி சீட்டில் வந்த போல் அவர். அதெல்லாம் அடிமட்டத்தோட நிலைமை அவருக்கு தெரியல சார். இதுதான் நீங்கள் இதை ஏன் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா, நீங்கள் ஒரு தொண்டர், ஒரு அடிப்படையான தொண்டர். அதிமுகவில் ஒரு தலைவராலும் இல்லை, சாதாரண தொண்டர், எதையும் எதிர்பார்க்காம களத்தில் இறங்கி போஸ்டர் ஒட்டக்கூடிய ஒரு தொண்டர்.
அப்படித்தானே? ஆமாங்க சார். உங்களுக்கு உயர்ந்த பதவி இருக்குது, சம்பாதிக்கிறதுக்கு அரசு வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நான் ஏன் உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டேன்னா, அதிமுக தொண்டனுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு. அப்படித்தான் மின்னல் ரவி சென்னையிலிருந்தும் கன்னியாகுமரி. அதை தான் ஐயா திருப்பி திருப்பி கேட்டேன், ஏயா ஓட்டு போட மாட்டேங்கிங்க? நான் தான் அதிமுக, நான் தான் உருவாக்குனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார திரு எடப்பாடி. அவர் கீழே குனிஞ்சி கிடந்தது, அவர் அம்மா வந்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்து பார்த்துக்கொள், நான் போய்விட்டு வருகிறேன் என்று சொன்ன பிறகு இவ்வளவு பெரிய துரோகத்தை நடந்திருக்கார என்று சொன்னதுக்கு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு முழுவதும் எப்படி போகுதுன்னா, அதிமுகவினுடைய ஒரு கிளை கழகத்தில் ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சாதாரணனுடைய மனநிலை மின்னல் ரவியுடைய மனநிலையாக நாம் பேசியிருக்கோம் இன்றைக்கி. அப்படி தானே திரு ராமன்? இன்றைக்கி நம்ம ரவி சார்ட்ட அவருடைய கருத்தை அதிமுக சார்பாக பேசியாச்சு. நேற்று தோழர் டிஎஸ்எஸ் மணி போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டுடைய கள நிலவரத்தை சொன்னாங்க. இப்போ நாம் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசலாம். இன்றைக்கி அம்மாவுடைய இந்த வருகை அதிமுகவினுடைய இவ்வளவு சீரழிவுக்கான காரணத்தை ஒரு தொண்டன் பதில் சொல்லிட்டார். நீங்கள் இன்றைக்கி என்ன பேச போகிறீங்க? என்ன? அதாவது டெல்லியில் நான் சொல்லுமே இல்லை சொல்லலை கட்டல சொல்லலாம், சொல்லுங்கள். சரி, அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து 2 நாளுக்கு முன்னாடி டெல்லியில் போய் பாஜக மத்திய தலைவரை சந்திச்சிருக்காங்க. சரி, சந்திருக்கும் போது அங்கே என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, தகவலை கொடுக்குறாங்கன்னா, அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இங்கே இல்லை, அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை. இந்த கட்சியில் சீனியர் எம்ஜிஆர் காலத்தில் உள்ள ஆளுன்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா கே செங்கோட்டையன் அவர்கள், ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், மனோஜ் பாண்டியன் அவர்கள், இது மாதிரி பல தலைவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகின்ற போது எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் சண்டை போட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவரை கடைசி வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் இருந்து வரவழைச்சி ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு உள்ள கட்டமைப்பை உருவாக்கப்பட்ட கட்சி. எம்ஜிஆர் காலமான பிறகு ஜேஎன்யூவில் பிரச்சனை ஆகும்போது அங்கே ஒரு கூட்டான ஒரு நிலைப்பாடு இருக்குன்ற போது வந்து ஜெயலலிதா அம்மாவோட தலைமையில் கட்சியை கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட இன்னல்களும் சோதனைகளும் வேதனைகளும் தாங்கிக் கொண்டு அந்த பிரச்சனைகள் என்று வரும்போது திமுகவால் பல்வேறு சோதனை காலகட்டங்களில் வழக்குகளையும் பொய் வழக்குகளையும் காணும்போது ஜெயலலிதா அம்மாவும் கே சசிகலா அம்மாவும் தான் அந்த சோதனைகளை தாங்கிட்டு இருந்தாங்க. சிறை வழக்குகள், பல்வேறு விஷயங்கள். இது வந்து எந்த விதத்தில் புனையப்பட்டதில்லை, எல்லாரும் தெரிஞ்சது. அதுக்கு இன்னொரு சின்ன சொல்கிறேன். இப்போ 2 நாளில் நம்முடைய தமிழ்நாட்டில் முன்னணி தொலைக்காட்சி ஒரு தொலைக்காட்சியில் நெறியாளர் ஹரி, உங்களுக்கு தெரிந்த நெறியாளர் ஹரி, ஆமாம், அவர் வந்து கே சசிகலா அம்மாட்ட பேட்டி எடுக்கிறாரு. சரி, அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆங்கர் நோண்டி கேட்குறாரு. சரி, அதுதானே அவர் வேலை. கே சசிகலா அம்மையார் எங்கேயுமே ஒரு பதட்டம் கிடையாது, நின்ற பொருள் அசையும் பொருள் நிற்கவுமான நிலைப்பாட்டில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அறிக்கையில் எப்படி இந்த கட்சி வளர்ந்தது. அப்போ சொல்கிறாங்க, ஒரு இடத்த சொல்கிறாங்க, 2009 கழகத்தின் துணை பொதுச்செயலராக நீங்கள் இருக்கணும் என்ன அக்கா என்கிட்ட சொல்கிறாங்க. 2009 அக்கா என்கிட்ட சொல்கிறாங்க. நான் சொன்னேன் வேண்டாம், நான் உங்கள் கூட நான் பணியில் இருக்கிறேன். ஓகே, இல்லை அதெல்லாம் பண்ணியாகணும், எனக்குன்னு ரூம் ஒதுக்கி தனியாக ஒரு ரூம் எல்லாம் ஒதுக்கி எல்லாம் ஃபிட் பண்ணாங்க. எனக்கு இல்லாட்டா நான் வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லும்போது இல்லை நான் உங்கள் கூட பயணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் அக்கா வந்து பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் எல்லாம் ஆட்சியில் வரும்போதெல்லாம் சீஃப் செக்ரட்டரி யாராக இருந்தாலும் என்ன தான் கேட்பாங்களே தவிர்த்து அக்காவில் கேட்குறது கிடையாது. எல்லாம் சிஎம் எங்கே இருக்காங்க, அம்மா எங்கே இருக்கா, அம்மா இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு நான் கட்சி பணியில் நீங்கள் என்ன போட்டிங்களா, கரெக்ட், நான் மக்கள் சமூக பணிகளை நான் செய்ய முடியாது, எல்லா இடமும் பெரிய உங்களோட நிழலாக இருந்தாலும் செயல்பட முடியாது. இதுதான் நான் அதை அவாய்ட் பண்ணேன். ரைட். அப்போ நிறைய விட்டு பாடல, அவர் அது பாட்டுக்கு பாடலில் கேட்குறாரு, அதுக்கு எல்லாமே பதில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த அப்போலோ மருத்துவமனை சிகிச்சை எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ ஒரு வரியில் சொல்கிறாங்க, அம்மா வந்து எப்படியுமே ஜெயா டிவியில் ஜெய் அனுமான் சீரியல் பார்ப்பாங்க. ஆமாம், அதில் அந்த ஜெய் அனுமான் சீரியலை போய்ட்டு நான் ஏன் அதை கொண்டு வரேன்னா, தமிழ்நாட்டில் அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பிரமுகர்கள், நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் ஜெயலலிதா அம்மா ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் என்பது நிறைய பேருக்கு தெரியும். அண்ணன் நித்யானந்த அண்ணன் கூட தெரியும். அந்த அம்மையாருடைய அந்த பேச்சாற்றல், சொல்லாற்றல், செயலாற்றல் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சனுடைய எஃபெக்ட் தான் உங்கள்கிட்ட அதிகமாக கொடுப்பாங்க. அதில் என்ன விஷயம்னா, சிவனார் அம்சம் என்று மாரிதி புவியில் அவதரித்தாய், ஸ்ரீராமா ராமயன சிந்தையில் உறுதியாய் வைத்திருந்தாய்
என்று சொல்லிட்டு அஞ்சனை புத்திரனே அருள்வாய் ஆஞ்சநேய பிரபுவே வாயுவின் திருமகனே வருவாய் வணக்கத்தை ஏற்றுடனே என்று ஆஞ்சநேயருடைய பாடல். அந்த ஆஞ்சநேயரை உங்களுக்கு வணங்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தைரியமும் மக்கள் மீது நம்பிக்கையும் பற்றி ஒரு நிலைப்பாடு இருந்தாங்க. இதில் நம்முடைய கடந்த ஞாயிற்றுக்கிழமை 4 நாளுக்கு முன்னால் நம்முடைய மதுரை திருப்பரங்குன்றத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் திருப்பரங்குன்றம் சாமியை கும்பிட வந்தாங்க. ராமன் தொடருங்க. ஆன்மீகத்தை பொறுத்தவரையும் தமிழகத்தில் அரசியலில் ஜெயலலிதா அம்மாவுக்கும் வி.கே. சசிகலாவுக்கு நிகராக தமிழகத்தில் ஒரு தலைவர் ஆன்மீகத்தில் இல்லை. ஆன்மீகம், அரசியல், மக்களுடைய கட்டமைப்பை வடிவமைத்து கொடுத்தது இவர்கள் தான். அது ஏன் சொல்ல வரேன்னா, ஞாயிற்றுக்கிழமை மதுரை திருப்பரங்குன்றத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் சாமி கும்பிட வராங்க. அன்னைக்கு நான் தினமலர் தொலைக்காட்சியில் வர்ணனை கொடுக்குறேன். நான் வர்ணனை பண்ணுறேன் சார். அதில் நான் வர்ணனை நீங்கள் ஆன்மீகத்தை வர்ணனை உண்டு. அந்த ஆன்மீகத்தில் என்ன சொன்னேன்னா, என்ன சொன்னீங்க? சுவாமிமலை அந்த அந்த திருப்பரங்குன்றத்தின் முருகனுடைய அந்த மகிமையில் ஹரிச்சந்திரன் இழந்த பொருளாம் அங்கே வந்து தான் மீட்டாரு. அதே போல் சூரபத்மனை வதஞ்சது தான் அங்கே தான். இந்திரனுடைய மகளை தேவயானையை திருமணம் செய்த முருகப்பெருமன் அங்கே தான். என்னோட கதைகளை சொல்லி ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோயிலிலும் கொடிமரத்தை வழங்கியது ஜெயலலிதா அம்மாவும் வி.கே. சசிகலா அம்மாவும் தான் சொன்னேன். இந்த வரியை சொன்னேன். அது நிவாதம் மறுநாளைக்கு ஒரு 4-5 முக்கியமான ஆன்மீக பெருமரை சொல்கிறாங்க. எனக்கே ஆச்சரியம். அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட அந்த குறிப்பாக, அதாவது இந்த முருகன் தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோயிலும் ஜெயலலிதா அம்மாவும் வி.கே. சசிகலா அம்மையார் தான் கொடிமரம் கொடுத்தார்கள் என்ற நிலைப்பாடை சொல்லும்போது எனக்கு மறுநாளைக்கு 7 தொலைபேசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா ஜெயலலிதா அம்மா ஆஞ்சநேயர் பக்தர், ஆனால் வி.கே. சசிகலா அம்மா முருக பக்தர். வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க சார். நான் ரெண்டு தலைவர்களையும் ஈக்குவலாக ஒரு வந்து வர்ணனை கொடுக்குறேன். அந்த இடத்துல சாமானிய ஒரு தொண்டன் சொல்கிறான், சார் அம்மா ஆஞ்சநேயர் பக்தர், வி.கே. சசிகலா அம்மா முருக பக்தர், எந்த முருகன் கோயிலுமே பாருங்கன்னு சொல்லும்போது பித்திக்குழி முருகதாஸ் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய பக்தி பாடல்கள் வந்து அண்ணன் மின்னல் ரவிக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த அவருக்கே தெரியாது. ஆமாம், தெரியாமல் இருக்காது. அதில் வந்து ஓடு மனம் உன்னை நாட ஓடிவா சண்முகா, ஓடு மனம் உன்னை நாட ஓடிவா சண்முகா, ஒருவனை ஏற்றி தெத்தெடுத்தாய் உத்தமா சண்முகா, கால் பிடித்தோம் காத்தருள வா வா சண்முகா வா. அது அந்த பாட்டு எதுக்கு சொன்னால், நித்யானந்தாஞ்சிக்கெல்லாம் பஜனை பாடக்கூடிய அந்த கோயிலில் இந்த பாடல் முக்கியமான பாடல். இப்போ புரியுதா? இந்த பாடலை ஏன் இந்த வரியை கொண்டான்னா, இந்த பாடல் தமிழகத்தில் பிரசித்தப்பட்ட பாடல். கார்த்திகை மார்கழி வந்தாலே எல்லா கோயிலையும் இது பஜனைக்கான முக்கியமான பாடல். நீங்கள் அதாவது பித்துக்குழி முருகன். ஆமாம், அந்த பாடலை பாடல உடம்புலாம் உங்களுக்கு ஒரு சிலிர்ப்பான ஒரு இதுவும். அந்த நிலைப்பாடில் வரும்போது கந்தசஷ்டி கோஷத்தில் ஒரு இடையில வரி வரும் பாருங்க. அதிமுக தலைவர்களை செல்வி ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற போது தலைவர்களையும் வி.கே. சசிகலா அம்மாவையும் மக்கள் தொண்டர்கள் எப்படி வருகை என்று நினைத்தால் கந்தசஷ்டி கோஷத்தில் ஒரு வரியும் பாருங்க. இந்திரன் முதலாய் என்றிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக, வாசவன் மருக வருக வருக, நேச குரமகள் நினைவோன் வருக, ஆறுமுகம் படைத்த ஐயா வருக, நேரிடும் வேலவன் நித்தம் வருக, சிரஸ்கிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரவண பவனார் சடுதியில் வருக. இந்த பாடலை ஏன் சொல்கிறேன்னா, கந்தசஷ்டி கோஷல வரிகளில் அந்த வருக வருக என்று சொல்கிறேன். நான் அதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் சென்னை போயஸ்காட்டிலிருந்து கோட்டை செல்லும் வரையில் சாலின் இருபுறமும் எப்படி இருந்தது என்று பக்தி மார்க்கமும் தெய்வீக மார்க்கமும் அமைதி மார்க்கம் அன்பு மார்க்கமாக இருந்தன. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இன்று அதிமுக பிளவுபட்டு உள்ளது. ஆனால் வி.கே. சசிகலா என்ன நினைத்தார், இன்று செய்வார்கள் நாளை திருவார்கள் என்று சொன்னார். சொல்லிப்பார் தள்ளிப்பார் தள்ளிக்கலை என்று தென் மாவட்டத்தினுடைய பழமொழி. ஆனால் இவர்கள் திருந்திய பாடில்லை. அப்படி என்றால் அண்ணன் மின்னல் ரமேஷ் போன்ற தலைவர்கள், தொண்டர் மின்னல் ரவி போன்ற தலைவர்கள் இனி பொறுமை கொள்ளாது. அதிமுக தொண்டர்களையும் தமிழகத்தினுடைய மக்களின் வாழ்வாதாரத்தையும் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அது வி.கே. சசிகலா அம்மையாதான் சேரும் என்றால், காத்திரட்சிக்கணும் கன்னிமார்களே பொன்னி கன்னிமூல கணபதியே, பத்திரட்சிக்கணும் பரிவு காட்டணும் கன்னிமூல கணபதியே. இன்னும் ஐயப்ப பக்தி பாடல். ஏன்னா அண்ணன் ரவி பாருங்க எவ்வளோ ரசிக்கிறாரு பாருங்க அந்த பாடல் வரிகளை.
அதே போல் அண்ணனை பார்க்கிறேன், அந்த வரிகளை நான் வந்து எழுதி வச்சுன்னு படிக்கல. சில வரிகள் ஆட்டோமேட்டிக்காக மனிதர்ந்த வெள்ளம் போல் வருகின்றால் அதிமுக எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தொண்டர்கள் தினசரி சாரம் செய்கிறாங்க. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தென் மாவட்டத்தில் முகாம் போடுகிறார்கள் போயஸ் ஹோட்டல். ஆகவே இனி வேறு வழி இல்லை என்று கட்சி. அதாவது நீங்கள் சொன்னது உண்மைதான். தமிழ்நாடு முழுவதிலிருந்து ஏராளமான பேர். இப்போ மின்னல் ரவி அவர்கள் இப்போது டெல்லி என்ன முடிவரை கேட்டதென்றால், இங்கு இதற்கான தடைகளாக இருக்கக்கூடிய சில தலைவர்களை அழைத்து, ஐயா உங்கள் நிலைமை இப்படி சட்டியில் இல்லை, அகப்பேலையும் இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் ஆஞ்சநேயர் நெஞ்சை திறந்தால் ராமரும் சீதையும் எப்படி வருவார்கள் என்று நினைக்காதீர்கள். இங்கு ஒன்றுமே இல்லை. எதிர் முகாமுடைய கட்டமைப்பு உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. தயவு செய்து ஒன்று சேருங்க. ஒன்று சேருங்க என்றால் அவர்கள் நினைக்கின்றால் ஆட்சி வந்தா என்ன வராட்டா என்ன, பஸ்ஸுக்கு நாம ஓனராக இருந்தால் போதும் என்று சம்பந்தப்பட்ட அந்த மாநிலர் நினைக்கின்றார். அப்படி போது எப்படி நீங்கள் கரையேற முடியும்? ஆகவே தான் தொண்டர்கள் இன்று கொதித்து போய் உள்ளார்கள். ஏனென்றால் வி.கே. சசிகலா அம்மையாரை ஜெயலலிதாவின் மறு உருவமாக தான் இன்று தொண்டர்கள் பார்க்கின்றார்கள். இதுதான் இன்றைக்குள்ள தமிழ்நாட்டினுடைய யதார்த்த சூழ்நிலை. இன்றைக்கி உளவுத்துறை தமிழ்நாட்டு ரிப்போர்ட் என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? இதில் நான் சொல்லக்கூட இருந்தாலும் நீங்கள் சார், இன்னைக்குள்ள கண்டிஷனில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வழிவகுத்து கொடுத்தது யார் என்பதும் அது உங்களுக்கு தெரியும். இது தொலைக்காட்சியில் பேசக்கூட இந்த டிவியில் உட்காந்துக்கிட்டு வேற வழி இல்லாமல் பேசுகிறோம். அதிமுகங்கிறதுல அந்த பேசுறதுக்கு அதிமுக ஒரிஜினல் பேசல, சம்பவத்தை நீங்க சொல்றீங்க. தமிழகத்தில் இன்றைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? 60% மக்கள் திமுக ஆட்சி மீது எதிர்ப்பான நிலைமைகள். அரசு துறை ஊழியர்கள் 60-90% ஊழியர்கள் எதிர்ப்பான மனநிலை உள்ளது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி, ராப்பறி, 420 ஸ்நாச்சிங், கிட்னாப்பிங் அத்தனை சமூக விரோத கட்டமைப்பும் தமிழகத்தில் தினசரி நாளொரு மேனியும் பொழுதுமாக உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் யார் கேட்பது, யார் பூனைக்கு மனைப்பிட்டது, யாரும் எதுவும் கேட்க கிடையாது. ஆகவே அந்த மக்களுக்கு சார்பில் எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து கேட்கக்கூடிய தலைவி என்றால் அது வி.கே. சசிகலா அம்மையார் தான். ஆகவே காலமும் நேரமும் இன்னைக்கு நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் கண்கட்ட புண்ணிய சூரிய நமஸ்காரம் செய்வது சரியில்லை. இன்னொரு 10 நாளில் டேட்டை அறிவிச்சிருவாங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக பிறகு டெல்லி அவங்கள்ட்ட கொடுத்த ரிப்போர்ட்டு 2026 நீங்கள் இந்த கண்டிஷனில் தேர்தல் சந்தித்தால் முட்டை 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 என்று சொல்லி உள்ளார்கள். ஆகவே இந்த முட்டை என்ன நிலைப்பாடு அவர்கள் தான் யோசிக்க வேண்டும். இதைத்தான் வி.கே. சசிகலா அம்மையார் சொல்லிக்கிறார். பாருங்க, நான் நிறைய பேசுவோம். தற்போது ஐஜேகேவினுடைய ஊடகப் பிரிவு செயலாளர் ஐயா வணக்கம். இப்போ சில பாயிண்ட்ஸ் நம்ம பேசுகிறோம். இப்போ அதிமுகவுடைய தொண்டர் ஒரு விஷயத்தை பேசினார். திரு ராமன் அவர்கள் ஆன்மீகத்திற்கு அதிமுக செஞ்ச விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதில் ஒரு முக்கியமான கடைசி அவர் சொன்னார், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வழி வகுத்திருக்கிறார்கள். அது ரொம்ப அதாவது யதார்த்தத்தை பேசுகிறார். இதை பேசக்கூடாதுன்னு இல்லை. களத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வலுவற்ற நிலையில் நீங்கள் நிற்கிறீங்களே, மீண்டும் இதே மாதிரி ஒரு அனர்த்தம் நடந்து விட்டால் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்குறேன். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐஜேகேயினுடைய மாநில செயலாளர் ஊடக மற்றும் செய்தி பிரிவு என்ற ஒரு பொறுப்புணர்வோடு தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு என்ன ஒரு கட்சி இருக்கிறது, அதற்கென்று தலைவர்கள் இருக்கின்றார்கள். இருந்தாலும் நான் வி.கே. சசிகலா அம்மையாரை குறித்து நீங்கள் தலைப்பிட்ட பொழுது வந்திருக்கிறேன் என்று சொன்னால் எத்தனை அவசியமான ஒரு தலைப்பாக இன்றைக்கு இது இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு எதனையெல்லாம் நாம் சொல்ல வேண்டும் என்ற அவாவோடு தான் வந்திருக்கிறோம். தோல்விகள் 10 முறை தோற்றார், 20 முறை தோற்றார், இவற்றை கூட நாம் ஜனநாயகத்தில் சகஜமாக எடுத்துக்கொள்ளலாம். ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் தோல்வியே வாழ்க்கையாகிவிட்டால், தோல்வியே கட்சியாகிவிட்டால் அது எப்படி ஜனநாயகம் என்று அதை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும்? எல்லா கட்சியும் எப்போ பார்த்தாலும் 120 தடவை போட்டியிடான் வருது, சுயேட்சையாக தோற்றுக்கிட்டு தான் இருக்கான். அப்போ ஆட்சிக்கு என்றைக்கு வருது? இது மாதிரியெல்லாம் விஷயங்கள் நல்லா நடக்குது. அதனால் தோல்வி அவரால் ஏற்பட்டது என்பது கூட ஒரு ஜனநாயகம் அல்லது ஒரு பிடிவாதம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட துரத்துதல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த துரத்துதலில் அவர் நிபுணத்துவம் பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது தான் வருத்தமாக இருக்கிறது. நித்யானந்தா அவர்கள்ட்ட உங்கள்கிட்ட அனுபவத்தில் ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் சொன்னதுனால வரலாற்றை நிறைய படிச்சிருப்பீங்க. உங்கள் அறிவுக்கு இல்லாவிட்டாலும் நான் எங்கேயும் கூட உலகத்தில் வின்ஸ்டன் சர்ச்சில், காரல் மார்க்ஸ் நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் ஒரு மனிதன் கூட எல்லோரும் என்னிடத்துக்கு வாங்கம்மா, ஒரு மதவாதி இருக்கான், என் மதத்துக்கு சேருங்க
ஆண்டவர் நான் சொல்கிற ஆண்டவர் தான் உண்மைப்பான். ஒரு ஜவுளி கடைக்காரன் வருவான், கேளுங்க ஒரு புலி எல்லாருமே என்கிட்ட வாங்கப்பான். அரசியல் கட்சி அதிகமாகவே ஆட்களை தன் பக்கம் இழுப்பான். தலைவர்கள் மிக மிக அதிகமாக இருப்பார்கள், மன்னிப்போம் மறப்போம். ஆனால் இங்கே மட்டும் எனக்கிட்ட வராதன்னு கடைசியில் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு நீங்கள் என்ன காரணம்? இது உளவியல் பிரச்சனையா இல்லது என்ன பிரச்சனை? ஒரு விசித்திரமான பிராணி என்ற அளவில் தான் பார்க்க முடிகிறது. உளவியல் பிரச்சனை. விசித்திரமான பிராணி, ஒரு உயிர். அது அவருடைய கருத்து, நம்ம அதில் ஒன்று இல்லைங்க, அது தவறான சொல் இல்லை. பிராணி என்றால் ஒரு சொல், அது ஒரு உயிர், ஒரு விசித்திரமான உயிர். ஏனென்றால் நீங்கள் தான் ஐயா முதலமைச்சர், உங்களைத்தான் நாங்கள் முன்னிறுத்துகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐஜேகே பங்கு பெறுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டத்தில் எடப்பாடி அவர்களைத்தான் முதலமைச்சராக நாங்கள் முன்னிறுத்துகிறோம். 10 ஓட்டு கிடைச்சா கூட வேணும்னு நாங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீ என்னமோ கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு நீ போறியா போ, போகலன்னா நான் விரட்டுறேன். இப்படி செயல்பட்டால் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு கொஞ்சமாவது ஆசை இருந்தால், அது எப்படி ஆக முடியும் என்ற சிந்தனை கொஞ்சமாவது இருந்தால், தேர்தலுக்கு பிறகு நம்முடைய பிழக்களையும் வைத்துக்கொள்ளலாம். நீ வா, இப்போ இங்கே வா, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, வா யார் வந்தாலும் வா. மனித இயல்பு அப்படித்தானே. ஆமாம், எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வாங்க, அப்படி தானே கூப்பிடணும். அப்படித்தானே மனுஷன் இருப்பா. ஒரு கட்சி நடத்துகிறா என்ன பாரு, ஒரு கட்சி நடத்துகிறோம். அதை செய்யாம ஐயா சொல்லுங்க. அதாவது அண்ணன் நீங்கள் அந்த எல்லோரும் அழைக்கிறோன்னு சொல்கிறான்ல, கிறிஸ்தவ மதத்தில் ஒரு வசனம் உண்டு, வருத்தப்பட்டு பரஞ்சொம்பவர்களே எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நானே உனக்கு மீட்பரும் இரட்சகரும் போதகருமாக இருக்கிறேன், எல்லோரும் இடத்தை வாருங்கள் என்று சொல்லுகின்ற போது சாமானிய கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வருகின்றது. அதுதான வார்த்தை. ஆமாம், வருத்தப்பட்டு பரஞ்சவங்க மனசுல எல்லாம் வாங்க, இங்க வாங்க, ஆண்டவராகிய நான் கொண்டு தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஏசு என்ன சொன்னாரு? தட்டுங்கள் திறந்து கேளுங்க, பிரார்த்தனை புரிங்கன்றார். ஏன்? மக்களை ஒருங்கிணைத்த ஒரு அற்புதமான சொல்லாடல். ஐயா சொல்லுங்க. நான் இறைவன் இருக்கின்ற இடத்திற்கு இவரை கொண்டு போக விரும்பவில்லை. இவர் இல்லைங்க, இது இல்லைங்க, அவரை நான் இவரையும் இறைவனையும் ஒப்பிட்டு பார்க்க நான் விரும்பவில்லை, கிடையாது. அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லல, அந்த மாதிரி செய்ய வேண்டாமான்னு ஒரு அரசியல் கட்சி தன் தொண்டனுக்கு ஒரு தலைவன் அப்படி ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டாமா? கொடுக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? என்னன்றி கொன்றார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகருக்கு நான் வள்ளுவர். நீங்க சொல்றது ஒரு நன்றி கெட்டவங்கிறீங்க, அப்படித்தானே சொல்றீங்க. இதை எதுக்கு இவ்வளவு போட்டு என்னன்றி கொண்டாருக்கும்? அது தெரியும் எனக்கு. நீங்க சொற்கே சொல்றது சுருக்கம் நன்றி கெட்டவங்கிறீங்க. எவன் நன்றி இல்லாதவனாக இருக்கிறானோ அவனுக்கு உய்வு என்பதே கிடையாது. அக்ரிணை. ஆமாம், அக்ரிணைன்னு சொல்ல, உயிர் இல்லை நான் சொல்றது, உய்வு. அவனுக்கு ஆண்டவன் அருள்வான், அவனோடு சேர முடியும் என்பது பேச்சுக்கே இடம் கிடையாது. சரி, நன்றி அவ்வளவு முக்கியமானது. அது ரொம்ப முக்கியம். ஒரு நமக்கு தெரியும், பல்லாண்டுகளாக அரசியலிலே பல பேர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்து வந்திருக்கின்றார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விஜய்க்கு எப்படி வாக்குகள் இல்லாதவர்கள்லாம் கூட்டமாக கூடி ஆதரிக்கிறார்களோ, அதைவிட அதிகமாக தாய்மார்களும் சேர்ந்து ஆதரித்தார்கள். எந்த மரணமும் இல்லாமல் கட்டுப்பாட்டோடு. எம்ஜிஆருடைய நிகழ்ச்சியில் நான் மேடையில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், மரத்து மேலே ஏறி நின்று சத்தம் போடுறாங்க. இதே கேட்க நிகழ்வு தான். எம்ஜிஆர் வாழ்க்கை, மரத்து மேலே ஏறி நின்று பார்க்குறாங்க எம்ஜிஆரை. எம்ஜிஆர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அப்படின்னார். அவ்வளோதான். நம்ம திருவிளையாடல சிவாஜி நடிச்ச மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் பாருங்கள், அசையும் பொருள்லாம் அசையாமல் நின்று. அந்த மாதிரி அத்தனை பேரும் கப்ச்சு இறங்கிட்டாங்க. அது கட்டுப்பாடு. அது பெரிய வசீகர தலைமையில், அது வசீகரம் என்ன மாதிரி. அதனால் இதையெல்லாம் நாம் இந்த தமிழ்நாட்டில் பார்த்துருக்குறோம். அப்போ நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கூட்டத்திலையும் கூட ஒரு ஆளோ 2 ஆளோ 41 ஆள் வரைக்கும் போய்கிட்டா, இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலையும் அப்படி நடக்கலைங்க. அந்த இறந்து போன 41 பேருக்கு எதையாவது செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வீட்டு வாசலுக்கு கூப்பிட்டு ஒரு 2 லட்சம் கொடுக்குறேன், 3 லட்சம் கொடுக்குறேங்கிறது. ஆனால் எங்களுடைய ஐஜேகேயினுடைய ஐயா 8வது வள்ளர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? அந்த வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி எதுவரை நீங்கள் படிக்கிறீர்களோ அதுவரை இந்த 41 குடும்பத்தினுடைய குழந்தைகளுடைய செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் எங்களுடைய ஐஜேகேனுடைய நிறுவனர் பாரிவேந்தர் ஐயா.
நான் ஒப்பிடுவது எதற்காக என்று சொன்னால், என்னுடைய கூட்டத்திற்கு என்னை பார்க்க நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், உங்களை நான் தத்தெடுத்துக் கொள்கிறேன், உங்கள் குழந்தைகளை நான் சொல்லணும் இல்லையா, உடனே சொல்லணும் இல்லையா. ஆனால் உடனே அறிக்கை விட்டது தமிழகத்தில் இவர் மட்டும்தான். மற்றவர்கள் அரசியல் பண்ண பார்த்தாங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள், தவறு என்பது 2 பக்கமும் இருக்கிறது, ஆனால் சட்டம் ஒழுங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். அண்ணாமலை இப்போ ஆளே காணலையே, அமைதியாக இருக்காரு. அது வேற ஒரு, அது வேற டாபிக். ஆமாம், வேற டாபிக். அமைதியாக இருக்காரு. வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கும். சரி, நம்ம இப்போ அம்மா விஷயத்துக்கு வருவோம். சிறைச்சாலையில் இருந்தார்கள். சிறைக்கு போகும் முன்பு அவரை பொதுச் செயலாளராக்கி எல்லோருமாக சேர்ந்து ஒருமித்த மனதோடு அவரை பொதுச் செயலாளராக்கி அவர் அங்கே வரவே இல்லை, எனக்கு தேவையில்லை அரசியல் என்று வீட்டிலே இருந்தார்கள். அதான் உண்மை. அந்த பொதுச் செயலாளர் ஆக்கிய உடனே அதை கொண்டு போய் அந்த அம்மாவிடம் கொடுத்து, நீங்கள் தான் பொதுச் செயலாளர், எல்லோருமாக தேர்ந்தெடுத்து ஆகிவிட்டது, நீங்கள் எங்கள் கட்சியை வழிநடத்த வேண்டும், எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி B.K. சசிகலா அம்மையார் இடத்துல தான் சென்றார்கள். இன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லோரும், அதிமுக தலைவர்கள் எல்லோருமே, யாரும் மறுக்க முடியாத வரலாற்று பூர்வமான உண்மை. 19வது இடத்துல பழனிசாமி நின்றார். இல்லை, அந்த வரிசையில் இல்லை, இது சீரியஸ் கதை. என்ன பாருங்க, ஆமாம், அந்த வரிசையில் இருந்தார். இருக்கலாம், பின்னாடி இருந்து அப்புறம் முன்னாடி அவரை கூப்பிட்டு. அது எப்படி அவருடைய திறமையினால 18 பேரை வென்று வந்தாரா? அப்படி இல்லை. அப்புறம் இத்தனாவது இடத்துல இருந்தா என்ன, நீ 100வது இடத்துல இருந்தாலும் கூட இப்படி பிடிச்சி வச்சா பிள்ளையார். யார் பிடிச்சி வச்சா? B.K. சசிகலா அம்மையார் பிடிச்சி வச்சாங்க. இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் சசிகலா அம்மையார் அவர்கள் ஆக்கி அவருக்கு ஆசி வழங்கினார்கள், அவர் தோளிலே கை வைத்து தட்டி கொடுத்தார்கள். இன்றைக்கு மோடி செய்கிறார் அந்த மாதிரி. இன்றைக்கி அதிகமாக படம் போய்கிட்டே இருக்கேன். ஆமாம், அதனால் அந்த அளவிற்கு, அதுக்கு தான் நான் சொன்னேன், செய்நன்றி கொன்ற மகருக்கு நான் சொன்னேன் இல்லையா. நீங்கள் சொன்னதுக்கு நான் டிரான்ஸ்லேஷன் நிறைய செய்நன்றி கொண்டாருக்குன்னு எழுதலை, நன்றி கெட்டவன் எழுதியிருக்கேன். அது ஒரு மனிதர் நன்றி கெட்டவர். வள்ளுவன் தெய்வப்புலவர் என்ன சொல்கிறார்? அன்பிலார் எல்லாரும் தமக்குரியார், அன்புடையார் என்றும் உரியர் பிறருக்கு. இது சிமிலாரிட்டிஸ் பாருங்க. ஒரு மனிதன்கிட்ட நன்றி இருந்தால் என்ன வரும்? அன்பு வரும். இந்த 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 குறள்ல வள்ளுவர் என்னன்றி கொண்டார்க்கும் உண்டு, அவ்வளோதான். எந்த பட்சத்தை நீ நன்றி இல்லாதவங்கள எந்துக்கோ, ஆனால் செய் நன்றி கொன்ற மகருக்கு உயிரில்லை என்றார். செய் நன்றின்னா இந்த அளவுக்கு ஒன்று செஞ்சு உயரமாக உட்கார வச்சிருக்கார். தமிழக மக்களை உன்னை அண்ணாந்து பார்க்கின்றார்கள். அந்த உயரத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அந்த உயரத்துக்கு நீ வருவதற்கு முன்பாக ஆசி பெற்றது யாரிடம்? தரையில் விழுந்து நெடுஞ்சான் கிடையாக ஆட்சி பெற்றது யாரிடம்? பெரியவரிடத்தில் நான் தலை வணங்கக்கூடாதா, காலிலே விழக்கூடாதா என்று அவர் கேட்கிறார். உண்மைதான், நியாயம்தான். வயதில் அவங்க பெரியவங்களா இவர் பெரியவங்களா எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் தமிழகத்தில், நான் அவர் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறேன் என்று சொன்னீர்கள் அல்லவா? ஏன் மாறினீர்கள்? சிறைச்சாலைக்கு செல்லும் வரை உங்களோடு தானே இருந்தார். சிறைச்சாலைக்கு சென்ற பிறகு அவர் செய்த தவறுக்காக அவரை தள்ளி வைத்தீர்களா? சிறைச்சாலை சென்ற பிறகு அவர் என்ன தவறு செய்தார் கட்சிக்கு? நீ முன்னாடி ஏதாவது செஞ்சுருக்கலாம், நீங்கள் எதை வேணால் சொல்லிக்கோங்க, நான் அதில் போக விரும்பலை. நீங்கள் சிறைச்சாலை செல்லும் வரை, உங்களை முதலமைச்சர் ஆக்கும் வரை அவர் அந்த அம்மையார் புனிதமானவர்கள் என்று நம்பிதானே சொன்னீர்கள் உலகத்திற்கு. திடீர்னு எப்படி அவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்தார்கள்? இதெல்லாம் பார்க்கணும். நான் எடப்பாடியை தாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இதையெல்லாம் அடிப்படை மனிதன் சிந்திப்பான். இத்தனை நாள் சிந்திக்கவில்லை என்று சொன்னால், எம்ஜிஆர் போன்று, ஜெயலலிதா அம்மையார் போன்று மிகப்பெரிய ஆளுமைகள் வாழ்ந்தார்கள். அவர்களை ஏன் என்று கேள்வி கேட்பதற்கு, சுட்டி காட்டுவதற்கு ஒரு விரல் கூட இருக்கவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்ந்தார்கள், வழி நடத்தினார்கள். ஆனால் நீங்களும் எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று கருதி கொண்டால் பூனை புலியை பார்த்து சூடு போட்டு கொண்டதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மின்னல் ரை சார், நம்ம ஐயா சொல்கிறாங்க, ஒரு கேள்வி சொன்னாங்க பற்றிலாம், இந்த கடைசியில் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? நீங்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவா அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களான்னு ஐயா முடிக்கிறாங்க. அவர் உங்களை போகிற தொண்டர்லாம் கிடையாது, அவர் வேறு ஒரு இயக்கத்தில் உள்ளவர். ஆனால் நீங்கள் இப்போ சொல்லுங்கள் பதில். சார், தலைவரை பற்றி சொன்னதால் ஒரு உண்மையை சொல்கிறேன். எனக்கு 7 வயசு இருக்கும். சரி, தலைவர் கூட்டத்தில் பேசும்போது அப்போ 6 தான், மைக் பாக்ஸ் கிடையாது, 6. அப்பா வந்து ஷோல்டரில் மசூதியில் குழாய், நீல குழாய் இப்போதான் இருக்கு. அது அதிகமாக பயன்படுத்த அது சட்டத்தை மீறி இப்போ இருக்கு. ஆனால் நீல குழாய் அதான் சட்டத்தை மீறி இருக்குது. அப்போ தலைவர் வந்து பேசுகிறார். பேசும்போது நான் சொல்கிறேன்னா, நடிகர் அப்போ என்னுடைய ரசிகர்களாகிய உங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி வேண்டுமானாலும் வாழுங்கள், ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.
நம்மால் ஒருவர் கூட அழவும் கூடாது, அழியவும் கூடாது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னார். ஆனால் அதே தலைவர் படம் நடிக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் வந்து படம் எடுக்கிறார், பாசம் படம். கடைசியில் தலைவர் கதையை கேட்கும்போது கடைசியில் தலைவர் வந்து இறந்து போகிற ஒரு சீன். இப்போ தலைவர் சொன்னார், நான் இறக்கிறத என் தலைவருங்க என் ரசிகருங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஓ, அது படத்தில் நான் இறக்கிறத என் ரசிகருங்க ஏற்றுக்க மாட்டாங்க. படம் பேர் பாசம். பாசம் பாசம். அதில் தான் உலகம் பிறந்தது எனக்காக ஓட நதிங்க அந்த பாட்டு அதில் வரும். இப்போ தலைவர் சொல்கிறார் தயாரிப்பாளர் இல்லை இதுதான் கதை, நீங்கள் நடிங்க அப்படின்னு. கதைக்கு நீங்கள் இறந்து போகணும். ஆமாம். அதே போல் படமும் எடுத்தாங்க, படம் ஓடலை. அப்போ தயாரிப்பாளர் வந்து தலைவர்கிட்ட கேட்டார், என்னங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன் என் தலைவர் என் ரசிகருங்க எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. ஆமாம். என் ரசிகர் வந்து உண்மையான ஒரு ரசிகருங்க, அதனால தான் என் ரசிகர்களை புரிஞ்சதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்படியாப்பட்ட ஒரு ரசிகராக இருந்து தொண்டனமானவன் தான் என்னை போல் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து அண்ணன் ஐயா அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு தற்கொலைத்தனமாக தேர்ந்தெடுத்து எப்படிலாம் போய் நன்றி மறந்துட்டாங்க, நன்றி அல்லது அன்றே மறப்பன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு தற்கொலை தலைவனை எப்படி தான் நம்ம இது பண்ணணும்னு தெரியல. இப்போ நீங்கள் அடிஷனலாக ஒரு பேரை வேற கொடுத்து வச்சிருக்கீங்களே சார்? என்னங்க சார்? என்னமோ ஒரு தலைவர்னு வேறு அடிஷனலாக ஒரு பேரை ஒன்று சொல்லி தற்கொலை தலைவன் சார். ஓ, அப்படின்னா தற்கொலை தலைவன் தன்னை மட்டும் தான் பார்ப்பார், கட்சி எப்படி போனாலும் கிடையாது. முந்தா நாள் அம்மா வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவங்க வந்து கொடி தான் எல்லாம் கட்டினாங்க, கட்சி பேரை சொல்ல. அந்த கொடியில் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இவங்க 3 பேர் போட்ட கருப்பு சிவப்பு வெள்ளை கொடியை அறிவு பற்றினாங்க. சரி. அன்றைக்கி ஈவினிங் டிபேட்டில் அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாருன்னா, அம்மா வந்து கொடியை ஆரம்பித்து கட்சி ஆரம்பிக்கிறது டிஆர் பாலு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. யார் சொல்கிறா? நம்ம அதிமுக இருக்கிற ஒரு தொண்டை டிபேட்டில் பேசுகிறார். ஓ, டிபேட்டில். ஏன்னா எங்களை போல் உண்மையான தொண்டனுக்கு ஒன்றையும் தெரியாது, இவங்க தான் புத்திசாலின்னு சொல்லி பேசுகிறாங்க. கழகம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் அமைந்தால் திமுக ஆட்சிக்கு வராதுன்னு அவங்களுக்கே தெரியும். எங்கள் சின்னம்மா யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு திமுக சொல்லி தான் யாரையும் இவங்க வந்து சேர்க்கத்தில் எடப்பாடி திமுக பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க தொண்டனை பிரிஞ்சிருவங்க யாரையும் ஒன்றா சேர்க்காத திமுக சொல்கிறத கேட்டு திமுக ஆட்சி வரதுக்கு காரணமாக இருந்தது இந்த தற்கொலை தலைவர் எடப்பாடி தான். ஆனால் அவர் சொல்கிறாரு டிஆர் பாலு சொல்லி தான் அம்மா ஆரம்பித்தாங்கன்னு. அம்மா ஆரம்பிக்கணும் 21 செயலேருந்து வரும்போது ஆரம்பிச்சிருக்கலாம், நாங்களாம் நீ காத்துன்னு இருந்தோம். வெரி குட். ஆனால் அம்மா அதை விரும்பலை. ஏன்னா தொண்டர்களுடைய மனநிலை வந்து அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக. ஏன்னா தாய்க்கு தானே பெற்றோருடைய பிள்ளைங்களுடைய அருமை தெரியும். சரி. அந்த தாய்க்கு தான் எங்களை மாரி தொண்டனுடைய அருமை தெரியும். அதனால தான் சொல்கிறேன். இதை சொன்னதில்ல, அதை இன்னொன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 21 கட்சி டிஎம்கே கூட்டணி வச்சுன்னு இருக்குது. சரி. 2021 கூட்டணி. ஆமாம், 27 கட்சி கூட்டணி. 27 21. இப்போ மீண்டும் ஒரு 2-3 கட்சி கூட வருதான்னு சொல்கிறார். எத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அதிமுகவில் வந்து தலைமையேற்றால் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்கள் விரும்பக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. அதில் தலைமை சரியில்லாத காரணத்தாலும் தொண்டர்களுடைய மனநிலை சரியில்லாத காரணம் தொடர் தோல்வி சந்திச்சுன்னு வருது. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். அண்ணன் எடப்பாடி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையில் ஏற்று சின்னம்மா சொல்கிறத கேட்டான்னா 4வது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சின்னம்மாவை 4வது முதலமைச்சராக கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க. அந்த சூழலை இப்போ அந்த சூழலை உருவாக்கக்கூடாதுன்னு நான் அண்ணன் எடப்பாடி கேட்டுக்கிறேன். சரி. உங்களை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும், நீங்கள் முதலமைச்சர் ஆட்சிக்கு வரணும்னா புரட்சி சின்னம்மாவுடைய தலைமை ஏற்கணும், பிரிந்திருப்பவர்களை ஒன்றிணையணும். இல்லை என்றால் 4வது முதலமைச்சரை புரட்சி தாய் கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த சூழலை வந்து இருக்குது. இப்போ 2014 இன்றைக்கி எம்பி மனு தாக்கல் பண்ணாங்க. 2014 வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அண்ணன் கேபி முனுசாமி உள்ளாட்சித்துறை அமைச்சர் போது பதிவுலேருந்து எடுத்தாங்க. அன்றைக்கி எல்லாம் சொன்னாங்க, நான் எல்லாம் தான் சின்னம்மா சொல்லி தான் எடுத்தாங்க. இன்றைக்கி கண்ணெதிராக பார்த்தோம். மனு தாக்கல் பண்ணும்போது பாமக கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்னே நின்று முன்மொழிகிறார். அவர் எம்பி பதவி வழிமொழிகிறார். இப்போ நீங்கள் 2014 என்ன பண்ணீங்க? எம்பி உங்களுக்கு கொடுத்தாங்க, அதையும் ராஜினாமா பண்ணீங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு நீங்கள் அடிமட்ட தொண்டன்களை வந்து பழிவாங்க நிலைமையில் தான் நீங்கள் அதிமுக இருக்குது. சரி. ராமன் நிறைவு கருத்து. திமுகவில் இப்போ 2 நாளாக சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்க. நீங்கள் பாருங்கள் என்னென்ன, அதாவது எந்தெந்த இடத்துல என்ன எப்படிலாம் ஓட்டு வாங்கணுமோ இதெல்லாம் போயிட்டு இப்போ லேட்டஸ்ட் ஒரு மாடல் வந்திருக்குன்னா, கருப்புசாமி வேடமிட்டு ஒரு 10 பேரை கிட்டே குறி சொல்கிற மாதிரி, தாயே வா என்ன வேணும், 5000 கிடைச்சா கிடைச்சி, எப்படி மருமகள் எப்படிக்கா சந்தோஷமாக இருக்கிறாங்க, உன் பையன் எப்படி இருக்கிறாங்க, ஒரு எல்லாமே பல்கார ஒன்றா சாமி குறி சொல்லி ஆடுற மாதிரி எப்படிங்க? ஏங்க ஹிந்து மதத்தை திட்டுறது நீங்கள் தான்,
இப்போ இந்து மதத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு சாமி ஆட்டங்கத்தில் வச்சு கருப்பசாமி பாட்டை வச்சு அங்கே எட்டி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் சொல்லிட்டு எப்படிலாம் ஓட்டுவாங்க நடிக்கிறாங்க பார்த்தீங்களா? குடுகுடுப்புக்காரன் போய் இது ஆமாம், இந்த மாதிரி உள்ள. அதனால தான் அன்னைக்கு எம்ஜிஆரே சொன்னார், இன்னைக்கு வி.கே. சசிகலா அம்மாவுடைய அந்த கட்சி ஆரம்பித்து தொண்டர்களுடைய அந்த மனநிலை எப்படின்னா, இதயம் என்பது ரோஜா ஆனால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு இதயம் என்பது ஒரு தலைவனுக்கு எப்படின்னா இதயம் வந்து ரோஜா போல் இருக்கணும், மென்மையாக இருக்கணும். அப்போ தான் அங்கே இந்த தொண்டன் வந்து பெருந்தலைவர் காமராஜர், அண்ணா, ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர்லாம் அப்படி தான் பண்ணாங்க. ஒரு தொண்டன் வறுமை அவன் வந்து நிற்பான் சார், குடும்பத்தோடு நிற்பான். ஐயா அவனை சைக்காலஜாக பண்ணிட்டு வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க என்று அதுதான் சொல்கிறாங்க. இதயம் என்பது ரோஜா ஆனால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, ஊர் அறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை என்ற அண்ணாவின் கொள்கையில், எம்ஜிஆரின் வழியில், ஜெயலலிதா அம்மா காட்டிய பாதையில் அதிமுக ஆட்சி அமைப்போம் என்றுதான் வி.கே. சசிகலா அறையர் கூடல் விடுத்துள்ளார். ஆகவே இன்னும் நீங்கள் திருப்பாவில பிள்ளாய் எழுந்திராய் பேமலை நஞ்சுண்டே நாளே நமக்கே படைதர வேண்டாம் காத்துட்டு இருக்க முடியாது சின்னம்மா. அதனால தான் ஒவ்வொரு காலக்கெடுங்க 5 வருஷம் சரி திருந்துவாங்கன்னா கட்டில் இவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வி.கே. சசிகலா அம்மையார் கட்சிக்கு இப்போ தலைமை தாங்கி செயல்பட்டால் ஆட்சி அமைப்பது உறுதி, எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்ம மின்னல் ரவி அண்ணன் சொன்னார், ஒரு மேட்டர் உள்ள சொன்னார் பார்த்தீங்களா, கேட்கல, அவர்கள் எங்கே அன்கோ போட்டு கொண்டே வைத்து நான் ஆடுறது போல் ஆடுகிறேன், நீங்கள் பாடுவதில் பாடுகின்றீர்கள், நீங்களும் திட்டுங்கள், நானும் ஒன்று திட்டுகிறேன், 5 வருஷம் நீ பார்த்துக்க, அடுத்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங், லிமிட்டட் டெண்டர், செட்டிங் டெண்டர், பேக்கேஜ் டெண்டர் வந்து டெண்டர்களை வைத்து எப்படி தமிழக அரசு இந்த உள்ளாட்சித்துறையும் பொதுப்பணித்துறையும் ஹைவேஸ்லையும் கொள்ளையடிக்கின்றார்களோ அதே போல் இதையும் மக்களை ஏமாற்றி கொண்டு கொள்ளையான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். இதைத்தான் வி.கே. சசிகலா அம்மா கடந்த 5 படம் கோடிட்டு காட்டுகின்றார். ஆகவே அவருடைய தலைமையில் ஒரு மிக மாற்றம் உருவாகும். அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது என்பது டெல்லி பல முறை சம்பந்தப்பட்ட தலைவர்களும் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சொன்னால் அவர் கேட்டால் நல்லது, கேட்காவிட்டால் மீண்டும் அறிவாலயமே குதிரை என்ற நிலைப்பாடு இன்றைக்கி இருக்குது. கால யதார்த்தம் இதுதான் நிலைமை. நீங்கள் துவங்கி எடுத்துக்கிறேன், உறுதியான கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்து விட்டதுன்னு சொன்னீங்க. அது இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அப்போ அது உறுதி இல்லை. இப்போ இந்த கூட்டணியும் கலைங்கிறீங்களோ? ஆமாம், நிச்சயமாக விஜயுடைய வாசல் திறந்திருக்கிறது. ஒன்று காங்கிரஸ் முழுமையாக அங்கே செல்ல வேண்டும், இல்லை என்றால் காங்கிரஸ் உடைந்து அங்கே செல்லும். ஓ, அப்படி ஒன்று. அதனால் இப்போ இருக்கிற 4 1.5 ஆயிருமோ? ஆமாம், அது மாதிரி இருக்குது. ஆனாலும் அந்த மாதிரியான ஒரு காங்கிரஸோட உறவு அவர்களுக்கு முறிந்தாலும் அல்லது அரை காங்கிரஸை வைத்து அவர்கள் சந்தித்தாலும் நம்முடைய வழி சரியான வழியாக அமைய வேண்டும். நமக்குள் ஒற்றுமை இல்லாமல், தேர்தலுக்காக கூட ஒற்றுமை இல்லாமல், வெற்றி பெறுவதற்கு கூட ஒற்றுமை இல்லாமல் நாம் இருந்தோம் என்று சொன்னால் சிகப்பு கம்பளம் விரித்து அங்கே வெற்றிடத்தில் யார் வர முடியுமோ அவர்கள் வந்து விடுவார்கள். அந்த வெற்றிடத்தை அரசியல் தாங்காது. யாராவது ஒருவர் நிரப்ப வேண்டும். விஜய் நிரப்ப வேண்டுமா என்று சொன்னால் அது அந்த அளவுக்கு சாத்தியக்கூட அல்ல. ஏனென்றால் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் பேசுவது அது தொண்டர்களுக்கு 16 வயசு 17 வயசு கூட ஓட்டு உரிமை கூட இல்லாத அளவு தான் நிறைய இருக்கிறாங்க. அவர் உள்ளே தானே உட்கார்ந்துருக்கார், மக்களை சந்திக்கணும்ல. இப்போ வராரு ஒரு அரசியல் கட்சி இல்லை. நான் சொல்கிறேன், 1976களில் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களோடு மக்களாக செல்வார். காரில் பயணித்து கொண்டிருக்கிற போது வயதான மோதியவர்கள் எல்லாவற்றையும் இறங்கி சென்று கட்டிப்பிடித்தார். அந்த மாதிரி ஒரு அவர் வந்து அரசியலுக்கு வந்து இல்லைங்க, நடிகராக இருக்கும். அதனால அவர் மரணிக்கும் வரை தன் வீட்டின் குழந்தையாக, சகோதரனாக இப்படித்தான் அவரை நேசித்தார்கள். அவர் நடிகராக இருக்கும் பொழுதே ரிக்ஷாக்காரர்களுக்கும் மழையிலே நனைபவர்களுக்கும் என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் போகிற போக்கிலே செய்து கொண்டே போனார். மீனவன் அன்பன்னு படம் எடுத்தாரு, ரிக்ஷாக்காரன்னு படம் எடுத்தாரு. அதனால எம்ஜிஆரோட ஒப்பிடாதீங்க, அவர் வள்ளல். எங்கள் வீட்டு பிள்ளைன்னு படம் இருந்துச்சு, ஒப்பிடல, அந்த மாடல் இருக்குல்ல. அதனால எம்ஜிஆர் சரி, வீட்டுக்கு யாரும் வர்றாங்களா என்ன பாருங்க, கையே பார்க்காமல் எடுத்து கொடுத்தார். 1000 கோபப்படுவார், ஆனால் என்ன பாருங்க, ஏதாவது தவறு செய்தால் உடனே சாப்பிட்டு ஐயா, இதை பத்தி நான் பார்க்கல, ராமச்சந்திரன் சார் ஐயா இப்படிதான் இருந்தாங்கன்னு அனைவரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். உண்மைதான். ஒரு மனிதன் அவர் இனி இறஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சு? உங்களுக்கு புரியறதுக்கு இதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க அவரை பார்க்கல, நீங்க அவருக்கு கேள்விப்பட்டதான். கேள்விப்பட்டதான். இப்ப நீங்க பாருங்க,
இப்போ இருக்கு ஆதாரம். அவருடைய படங்கள் எல்லாம் பாருங்க, எப்பெல்லாம் ஓய்வு இருக்குதோ பாருங்க. சரி. சினிமாவில் நல்லவராக நடிக்கிறாரே அல்லது அப்படி இல்லை, ஆனால் சினிமாவில் சொல்லுகின்ற கருத்து ரைட். ஒரு திரைப்படத்தில் கூட சரி. குடித்து விட்டோ சிகரெட்டு பிடிச்சோ அதுதான் இன்றைக்கு தமிழகம் இருக்கின்ற நிலை இருக்கிறதே, கஞ்சா எது வேண்டுமோ எல்லா விஷயமான இது நடந்து கொண்டிருக்கிறதே, இதை எம்ஜிஆர் சினிமாவில் கூட கட்டியது கிடையாது. அந்த அளவுக்கு கவனமா இருந்தார். அந்த அளவுக்கு கவனமா இருந்தார். பாடல்களும் சமத்துவத்துக்கு இருந்தது, Right. ஏழ்மைக்கு தூக்கி கை கொடுக்கக்கூடியதாக இருந்தது, சமத்துவமாக இருந்தார்கள். அதனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தோல்வி என்பது ஜனநாயகத்தில் சகஜம்தான். நிச்சயமாக ஆனால் நிச்சயமாக திட்டமிட்டு தோற்பதே வேலை என்று இருந்தால் நிச்சயமாக அது இவர் சொன்ன வார்த்தையை தான் Right. சொல்லணும். ஐயா ஒரே ஒரு வார்த்தை ஏதோ சொல்ல வந்தீங்க, நேரம் முடிஞ்சது. தலைவர் ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவார் சார், நாடு என்ன செய்தது நமக்கு, கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்த அதற்கு, நன்மை உனக்குன்னு சொல்லி தலைவர் பாடியிருப்பார். அதுபோல் இன்றைக்கி இப்போ கட்சி இருக்கிற நிலைமை வந்து தலைக்கீழே இருக்குது. இது மீண்டும் கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையேற்றால் தான் கட்சி நல்லா இருக்கும். இல்லை என்றால் இது அழித்து கொண்டு இருப்பதை பார்ப்பதற்கு நாங்கள் எல்லாம் இருப்போமா என்று சந்தேகம். ஒரே ஒரு வழி சொல்கிறீங்க, எப்பாடுபட்டாவது எப்படியாவது தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வார்த்தைக்குள்ள பொருளை எடப்பாடி அவர்கள் கவனமாக கேட்டு நடந்து கொண்டால் அது சரியாகும். இல்லை என்றால் தேர்தல் நெருங்க நெருங்க என்ன ஆகும் என்பது எடப்பாடி தெரிந்து கொள்வார்கள். நேர்களை இன்னைக்கு நிறைய பேசியிருக்கோம். இன்னும் வரும் நாட்கள் தான் இன்னைக்கு பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் உங்களோடு கலங்க போகிறோம். ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியில் ஏராளமான நேர்கள் நமது நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட அரசியல் களம் அறிவிப்பானை மக்களினுடைய மன ஓட்டங்களை நாங்கள் தெளிவாக துல்லியமாக தர காத்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை மூடு கலந்து கொண்ட மின்னல் ரவி, திரு நித்யானந்தம் ஐயா, இவர்களோடு ராமன், உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.